கூடி வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரையும் மதுரையிலே கூடி வரக்கூடியதான கிறிஸ்துவின் சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அநேக முறை இந்த நாகர்கோவில் பட்டணத்தை கடன் செல்லும்படியான வாய்ப்பை அடிமை பெற்றிருந்தோம். முதல் முறையாக இந்த நாகர்கோவில் பகுதியிலே கூடி வரக்கூடியதான கன்னியாகுளம் கிறிஸ்துவின் சபையில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் அருமையான ஒரு வாய்ப்பை அடிமை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான வாய்ப்பை தந்த பிதாவாகி தேவனுக்கு கொடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அடிமை ஏறெடுக்கின்றேன். நாம் இந்த நேரத்திலும் நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். எங்களை நேசித்து வாழ்த்துகிற சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நீர் ஆசீர்வதித்துக் கொடுத்த இந்த வாரத்தின் இந்த முதல் நாளின் இந்த காலை வேளையிலும் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாய் கடந்து வந்த இந்த நேரத்திலும் கூட அன்புள்ள பிதாவே, உம்முடைய வார்த்தையின் மகத்துவங்களை கண்டுணர உம்முடைய மேலான சமூகத்துல நாங்கள் காத்திருக்கிறோம். பிதாவே, எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆராய்ந்து அறிந்த அன்பின் தெய்வமே, அடிமையை மறைத்து உம்முடைய வார்த்தைகளுக்காக தங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி காத்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய வார்த்தையின் மூலம் நீர் பேசி உம்முடைய வார்த்தைகளை போதிக்கிறவர்களாய் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதை உணர்ந்து அதன்படி நடக்க எங்கள் மனக்கண்களையும் திறந்து நீர் வழிநடத்தி இந்த நேரத்தை முற்றிலும் எங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றித்தான். எல்லா துதி தோத்திரங்களையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும்படி இந்த நேரத்தை பிதாவாகிய தேவன் தாமே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமாய் எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல நாளிலும் கூட ஏதோ புதிதான காரியத்தை அடிமை பேசுகிறவனாக அல்ல. அத்தனை பட்டணத்துல அப்போஸ்தலனாகிய பவுலடியான் என்று பேசும்போது அங்கே இருக்கக்கூடியதான மக்களுக்கு எல்லாம் ஏதோ நூதனமான காரியங்களை இவன் அறிவிக்கிறவனாக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். ஆனால் உங்களுக்கு வேணா நான் நூதனமானவனாக ஒரு புதியவனாக நான் காணப்பட்ட போதிலும் நாம் படிக்க போவதான காரியங்கள் நாம் யாவரும் நன்கு அறிந்த காரியங்கள் மாத்திரமே. சில நேரங்கள்ல தெரியாத விஷயங்கள்ல கூட நான் ரொம்ப கவனமா இருப்போம். இதுதான் நமக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு ரொம்ப பரிச்சயமான காரியங்கள்ல தான் நம்ம கோட்டை விடக்கூடியவங்களா இருப்போம். சில நேரங்கள்ல பரீட்சையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டஃப் போர்ஷன் இருக்கும், அதுக்கெல்லாம் ரொம்ப பிரயாசப்பட்டிருப்போம். இதுதானே, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எதை நம்ம எளிதாய் நாம் விட்டு செல்கின்றோமோ அது அந்த தேர்வுல ரொம்ப முக்கிய பங்கு வகித்திருக்கும். அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசியா அதை பார்க்கறதுக்கே நேரம் இல்லாம அதை பார்க்கும்போது ஒண்ணுமே மைண்ட்ல வராது. அந்த தேர்வு ரொம்ப சிறப்பா எழுதியிருந்தாலும் கூட காலம் முழுவதும் நமக்கு அது ஒரு வேதனையாகவே இருக்கும். ஏன்னா தெரியாத ஒரு கொஸ்டினை விட்டுட்டா கூட அது பிரச்சனை இல்லை. நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம், ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடியதான ஒரு காரியம், அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதை போல ஒரு மனவேதனை அதை வார்த்தையால சொல்ல முடியாது. சோ எப்பவுமே எந்த ஒரு விஷயமுமே எதை நாம் எளிதாய் எடுத்துக்கொள்கிறோமோ அதுவே அநேக நேரங்களில் நமக்கு ஒரு பெரும் பாதகமாக வந்து விடுகின்றது. இந்த உலகத்துல நாம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தரமற்ற ஒரு வாழ்வில் இருந்து நித்தியமான ஒரு வாழ்வை நோக்கி நாம் கடந்து செல்லக்கூடியதுதான் இந்த உலக வாழ்வு என்று சொல்லி பார்க்கும்போது வேத வசனத்துல நாம் வாசிக்கின்ற வண்ணமாய் புல்லுக்கு ஒப்பான நாட்களை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகின்ற புகையை போல இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா இந்த கொரோனா என்கின்றதான இந்த தொற்று நோய் வந்ததுக்கு அப்புறம் அநேகருக்கு இந்த உலக வாழ்வை குறித்ததான ஒரு முக்கியத்துவம் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, எப்பேற்பட்ட மக்கள்
அதாவது சில நேரங்கள்ல என்கிட்ட பணம் இல்லை, அதனால எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு, நான் அந்த இழந்து போறேன், பணம் இருக்கிறவங்க எல்லாம் பிழைச்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை மாறி பணம் படைத்தவர்களும் கூட எவ்வளவு பணம் செலவழித்தாலும் கூட தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு நிலை. அப்ப அந்த நேரத்துலதான் இந்த கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது என்பதை மக்கள் உணரும்படியான ஒரு சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். அப்ப உண்மையாகவே இந்த உலக வாழ்வு நிரந்தரமற்றது. நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன், எனக்கு சுகர் இல்லை, எனக்கு பிரஷர் இல்லை, எந்த ஒரு வியாதியும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இந்த உலகத்துல நிலைத்திருப்பதும் இல்லை. ஐயோ எனக்கு என்னென்ன வியாதி இருக்கோ எல்லாம் இருக்குதுங்க, எவ்வளவு மாத்திரை சாப்பிட்றோம் தெரியுமா, ஏண்டா ஒவ்வொரு நாளையும் நான் தள்ளிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த உலகத்துல நீடித்து வாழ்ந்தும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சோ இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோமா, ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறோமா அப்படின்றது இல்லை. இந்த உலகத்திலே வாழுகின்ற நாட்களில, இந்த நிரந்தரமற்ற ஒரு வாழ்வில நித்தியமான வாழ்வை நோக்கி கடந்து செல்ல நாம் எப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான். உண்மையாகவே யாரெல்லாம் பரலோகம் போறதுக்கு ஆசையா இருக்குது அப்படின்னு கேட்டா எல்லாரும் கை தூக்குவோம். ஏன்னா அங்கதான் நித்தியமான வாழ்வு நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு தருவேன் என்று கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே. இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொண்டாலும் அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுது, சலித்து போகும். ரொம்ப ஆசையா நம்ம விரும்பின ஒரு காரியமும் கூட ஒரு காலகட்டத்துல என்ன செஞ்சிருது, மாறி விடுகின்றது. ஆனால் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற பரலோக ராஜ்யத்துல 24 மணி நேரமும் வெளிச்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும், சந்தோஷம் சமாதானம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அதுல என்ன இருக்காது, ஒரு சலிப்பு என்பதே இருக்காது. ஏன்னா அந்த உலக வாழ்வை தேவன் அப்படியாய் அமைத்து வைத்திருக்கிறார். இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 நாம் பார்க்கும் போது சாலமோன் ஞானி ரொம்ப தெளிவா குறிப்பிடுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமயம். நகைக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, எதிரியா இருக்க ஒரு காலங்கள் உண்டு. இப்ப இந்த காலங்கள்ல நம்ம கடந்து போகும்போது எந்தெந்த காலங்கள்ல என்னென்ன செய்யணுமோ அதை கடந்துதான் போய் ஆகணும். இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேணும் அப்படின்னு நாம விரும்புற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, வைத்துக் கொள்ள முடியாது. அதே பிரசங்கி 3:9 சொல்ற, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறதுனாலே மனுஷனுக்கு என்ன பலன்? இல்ல இதெல்லாம் எனக்கு வந்துடக்கூடாது, கேட்க நல்லா தான் இருக்கு, ஆமா அதுதான் சரிதான், ஆனா இதெல்லாம் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா தான் அது என்ன செய்யும், வரும். சோ எந்த ஒரு காரியத்தையும் நம்ம அனுபவிக்கும் போதே அடுத்து ஒரு பயம். சில நேரங்களை பாருங்க, நல்லா சிரிச்சிட்டோம் அப்படின்னு, ஐயோ நீ கூட நல்லா சிரிச்சிட்டேன், இன்னைக்கு எப்ப அழுக போறோம்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு, அப்ப அந்த சந்தோஷத்தையும் கூட என்ன செய்ய முடியல, நமக்கு நிம்மதியாய் நமக்கு பண்ண முடியல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன். அங்க சொல்லக்கூடியதான ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அப்ப என்னுடைய சமாதானம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான சமாதானம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பு எல்லாமே அது இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான அன்பு, சமாதானம், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் அது என்னவா இருக்கிறது, வேறுபட்டதாய் இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாகத்தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் நாம் வாக்குத்தத்தங்களையும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்ப அதை பெற்றுக்கொள்ள நாம என்ன செய்யறோம் அப்படின்றதுதான், இந்த உலக வாழ்வு நிரந்தரமற்ற ஒன்று அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இப்ப இந்த உலக வாழ்விலிருந்து பரலோகத்திற்கு போகும்படியாய் நான் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த போது ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் இயேசுவிடத்துல போய் கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? அவர் கேட்கிற பிரமாணங்களாம் சிறு வயது முதல் கூட நான் கை கொண்டு வருகிறேன். அவனை ஊற்றி பார்த்து, உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு, அதை நீ நிவர்த்தி செய் அப்படின்னு சொல்லி அதை சொல்ற. ஆனா அவனால அதை நிறைவேற்ற முடியல. அவர் சொல்லிட்டார், இல்ல இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இப்படி ஒவ்வொருவரும் அவரிடத்துல வரும்போது
என்ன தேவை என்பதை தேவன் அறிந்து நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆனா நம்மால அது ரொம்ப எளிதா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நம்மால என்ன செய்ய முடியல, அதை நிறைவேற்ற முடியல. உதாரணமா, நாகமான் சுகம் பெற வேண்டும் என்று ராஜா கிட்ட கடிதம் வாங்கிட்டு நிறைய காணிக்கைகளோட அவன் அங்க இருந்து போறான். ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி போறான். போய் அங்க போய் ராஜாட்ட கேட்கிறான். ராஜா சொல்றாரு, அவரு வஸ்திரத்தை வச்சு கோவப்படுறாரு. எதுக்கு இவ்வளவு சீன் காட்டுறீங்க, என்கிட்ட அனுப்பு அப்படிங்கிறார் தீர்க்கதரிசி. அவர் உள்ள இருந்துகிட்டு போய் யோர்தான் நதியில 7 தடவை முங்கி எந்திரிச்சிட்டு போக சொல்லும் அப்படியே அப்படிங்கிறார். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் எவ்வளவு எதிர்பார்ப்போட நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. மறுபடியும் சொல்றாரு, போய் குளிச்சுட்டு அப்படியே போக சொல்லு. இல்ல இதை வாங்கிக்கிங்க, மண் எடுத்துக்கங்க, என்னமோ நீ பண்ணிக்கோ. மூஞ்சிலே முடிக்க வரல அவர். அவர் பயங்கர கோபம் வந்துருச்சு. அப்போ வேலைக்காரன் சொல்றான், ஐயா, இதை விட கடினமான ஒரு காரியத்தை நீங்க செய்ய சொன்னா கூட நீங்க செஞ்சிருப்பீங்கல்ல. 7 தரம் முங்கி எந்திரிக்க சொல்றாங்க, முங்கிதான் பாருங்களேன் அப்படிங்கிற. கொஞ்சம் கோபம் தாழ்ந்து அவர் என்ன செய்யறாரு, முங்குறார். 1 முறை முங்குறார், 2 முறை முங்குறார், 6 முறை முங்குறார், ஒண்ணுமே ஆகல. நம்ம என்ன 7 தடவை முங்கிருப்போமான்றது டவுட்டு தான். எப்பயுமே டாக்டர் மாத்திரை கொடுத்தாங்க அப்படின்னா 4 நாளைக்கு மாத்திரை சாப்பிடுங்கன்னா 1 நேரம் சாப்பிட்ட உடனே என்ன போயிடணும், காய்ச்சல் போயிடணும், இருமல் குறைஞ்சிடணும். 2 நாள் போட்டாச்சு, 3 நாள் போட்டாச்சு, 3 நாள் போட்டு இது என்ன அப்படின்னு தூக்கி மொத்தத்துக்கு தூர போட்டுருவோம். அப்ப உண்மையாவே அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா சிக்கல் தான். என்னது, 6 தடவை முங்கிட்டேன், ஒண்ணுமே ஆகல, இந்த 7ஆவது தடவை முங்க போதுதான் எனக்கு ஆக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்போம், வந்திருப்போம். ஏன்னா அவர் கொஞ்சம் கோவப்பட்டாலும் சரி 7 முறை சொன்னாரு அப்படின்னு சொல்லி முங்கிட்டார். முங்கி எழுந்திருக்கும் போது என்ன ஆச்சு, சிறு பிள்ளை மாம்சத்தை போல ஆனது. அவருக்கு அவ்வளவு ஆச்சரியம். எப்பயுமே குஷ்டம் சுகமாச்சு அப்படின்னா அந்த குஷ்டம் வந்ததற்கு உண்டான அடையாளம் இருக்கும். ஆனா அவருக்கு அப்படி அடையாளமே இல்லாம சிறு பிள்ளை மாம்சத்தை போல மாறிவிட்டது. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளவு பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்வோம் என்று. அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ரொம்ப அற்பமாக எளிதாய் தெரிகின்ற ஒரு காரியம்தான் நமக்கு ரொம்ப பாரமாக அது காணப்படுகின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் தான் காரணம். சரி, இப்ப நம்ம என்ன செய்யணும் என்று சொல்லி பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசன பகுதி தான். இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்துல அநேக கருத்துக்களை அவர் சொல்லிக் கொண்டு வந்தார். மத்திய 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 23 வரைக்குமான பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இப்ப இதுல ஒரு நல்ல அருமையான ஒரு காட்சி. நியாய தீர்ப்பு நாள். அந்த நியாய தீர்ப்பு நாள்ல அநேகர் அங்க உள்ள வர்றாங்க. பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கத்தக்கதான அந்த ஒரு தருணம். அப்ப அவர் கிளியரா சொல்லிட்டார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை கத்தாவே கத்தாவேன்னு சொல்றவன் எல்லாம் என்ன செய்ய முடியாது, அங்க உள்ள போக முடியாது. அப்ப அநேகர் அன்றைய நாளிலே வந்து என்னெல்லாம் சொல்றாங்க, கத்தாவே கத்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்ப இயேசு என்ன சொல்றாரு, நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆரம்ப காலங்கள்ல இந்த வார்த்தையை படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா அவர் ஏத்துக்கிட்டார், உமது நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே அற்புத அடையாளங்களை செய்தோம் அப்படின்னு சொல்லும் போது, போய் சொல்லாத, யாருகிட்ட, என் நாமத்தினாலே சொன்ன நீ,
ஏன் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தல அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யல? எதிர்வாதம் இடவில்லை. இன்றைக்கு அநேகருக்கு அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆரம்ப காலங்கள்ல 15 வயதுல நான் இந்த ஊழியத்திற்குள்ளாக நான் வரும்படியான ஒரு சூழ்நிலை. அப்ப ஆரம்ப ஊழியங்கள்லாம் பண்ணும்போது பார்க்கும்போது இங்கே முடவர் நடக்கிறார்கள், ஊமையர் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரங்கள்லாம் இருக்கும். டிவியில பார்க்கும் போதெல்லாம் இப்படிலாம் பார்த்த உடனே அப்பா ரொம்ப அற்புதமா இருக்குதே, ரொம்ப ஆர்வமா இருக்குதே அப்படின்லாம் ஒரு காலத்துல வியந்த நாட்கள் உண்டு. நிறைய பேரு அதுக்காக போவாங்க. அப்ப ஊழியத்துக்குள்ள வரும்போது அப்ப நம்மளும் இப்படியெல்லாம் செய்யணுமோ அப்படின்னு நினைத்த காலங்களும் உண்டு. அப்ப இதெல்லாம் செய்யல அப்படின்னா அந்த ஊழியமாகவே இல்லை. ஒரு ஊழியன் அப்படின்னா ஒரு அற்புத வரம் பெற்றிருக்கணும், இப்படியெல்லாம் செஞ்சாதான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் என்று நினைத்த காலங்கள் உண்டு. உண்மையாகவே இதுல பார்க்கும்போது நம்மால் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அநேக அற்புதங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள், அநேக பிசாசுகளை துரத்தி இருக்கிறார்கள், தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். ஆனா இயேசு அவங்களை பார்த்து நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, அவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? அக்கிரம செய்யக்காரரே என்று அவர் சொல்றார். அதுதான் என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அவருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்லுவது, அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவது, அவருடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்வது அக்கிரம செய்கையா? நம்ம கிட்ட அக்கிரம செய்கை அப்படின்னா நம்ம ஒரு பட்டியல் போட்டு வச்சிருப்போம். கொலை செய்யறது, பொய் சொல்றது கூட அது அவ்வளவு பெரிய பாவமா நம்ம என்ன செஞ்சுக்கிறது இல்ல, எடுத்துக்கிறது இல்ல இல்லையா? இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம். ஆனா இங்க என்ன சொல்றாரு? கத்தாவே கத்தாவேன்னு சொல்லி கூப்பிடுறவங்க எல்லாம் அவர் எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறாரு? அக்கிரம செய்யக்கார லிஸ்ட்ல சேர்க்கிறார். அப்ப உண்மையாகவே அது அக்கிரம செய்யதானா? அக்கிரமம்னா என்ன என்று நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள். தேவனுடைய சித்தம் அல்லாமல் எதை செஞ்சாலும் அதுக்கு பேர் என்னதான்? அக்கிரம செய்யதான். பாவம்னா என்ன? அதுவும் சிம்பிள் தான், கீழ்ப்படியாமை. என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நம்ம செய்யாமல் இருந்தால், எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாம் செய்வோமானால் அது கீழ்ப்படியாமை, மீறுதல், அது பாவம். அப்ப இந்த இடத்துல அக்கிரமம் என்று சொல்லப்படும் போது என்னை குறித்த என் பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்ற என்னை தகுதிப்படுத்தாமல், என்னை ஆயத்தப்படுத்தாமல் நான் என்ன செய்தாலும் அது எல்லாமே பாவம் தான். சரி, இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் அப்படின்றத பார்ப்போம். வருடத்துல 52 வாரங்கள் நான் தவறாம ஆராதனைக்கு நான் வந்துடுறேன், கர்த்தருடைய பந்தியில நான் பங்கு கொள்றேன், காணிக்க நிறைய நான் கொடுத்து ஊழியத்தை நான் தாங்குறேன். இது நீதியின் செய்கையா அக்கிரம செய்கையா அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதையெல்லாம் நான் செஞ்சோம் என்னை குறித்த பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றவில்லை என்றால் தேவன் இதையும் எதுலதான் சேர்ப்பாரு? அக்கிரம செய்கையில தான் சேர்ப்பார். ஏன்னா கிளியரா சொல்லிட்டார், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் வேற ஒருவனும் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. இப்ப நமக்கு ஒரு கேள்வி, என்னை குறித்த பிதாவின் சித்தம் என்ன? நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது? நிறைய பேரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஐயா, அந்த பிதாவின் சித்தம்ன்றோமே அப்படின்னா என்ன? இதை அதிகமா சொன்னது இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய அளவுகோல் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சிறந்ததொரு அளவுகோல். அவர் தான் நமக்கு முன்மாதிரியா வந்தாரு. அவருடைய அடிச்சுவட்டை தான் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பின்பற்றி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அவர் எப்படி? அவர் சொல்றார், என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பது எனக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது, எனக்கு ஏற்ற போஜனமா இருக்கிறது அப்படின்னு சொல்றார். நான் என் சுயமாய் நான் ஒன்றையும் செய்யவில்லை, பிதாவின் சித்தத்தின்படி மட்டும்தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப பிதாவின் சித்தம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல சிம்பிளா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல இயேசு சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றதை வச்சே நம்ம பார்ப்போம். யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார்.
அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். கிளியரா சொல்லிட்டார். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று வேறு ஒன்றையும் அவர் தாமாய் செய்ய மாட்டார். சுருக்கமா சொல்ல போனா எதையும் அவர் சுயமாய் அவர் செய்வதில்லை. பேசுறது அப்படின்னாலும் பிதாவே என்ன பேச சொல்றாரோ அதைத்தான் அவர் பேசுவார். என்ன செய்யணும்னாலும் அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதைத்தான் அவர் செய்யறார். அப்ப அவருக்கு சொல் புத்தி இல்லையா? சுய புத்தியும் இல்லையா? யாராவது சொன்னாதான் செய்வோமா? சொல்லுவாங்க இல்லையா? சுய புத்தி இல்லாட்டினாலாவது என்ன இருக்கணும்? சொல் புத்தியாவது வேணும். சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இயேசுவானவர் வளர்ந்து வரும் பொழுது ஞானத்திலும் அறிவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். 12 வயதுல அவர் கேட்ட கேள்விக்கு அங்க உட்கார்ந்து இருந்த பெரிய தலைகள் எல்லாம் பதில் சொல்ல முடியல. அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு இவர் பதில் சொன்னதை பார்த்துட்டு அவங்க வியந்தாங்க. எப்ப? 12 வயதிலேயே. அப்ப அவ்வளவு ஞானமுடையவராய் இருந்தவர் எதையுமே ஒன்றையும் தாமாய் அவர் செய்யவில்லை. பிதாவானவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் அவர் செய்தார். ஏன்? மரண அந்த தருவாயிலும் கூட பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே கடவது அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார். அத பவுலடியார் பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதும் போது அவர் இப்படியாய் குறிப்பிடுகிறார். பிலிப்பர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப மரண பரியந்தமும் எந்த ஒரு காரியத்தையும் அவர் சுயமாய் செய்யவே இல்லை. பிதாவானவர் என்ன செய்ய சொல்றாரோ அதைத்தான். சரி, அவர் செஞ்சாரு. இன்னைக்கு நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். நான் என்ன செய்யணும்? என்னை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன? அதுவும் ரொம்ப சிம்பிளா தான் அவர் சொல்லியிருக்கிறார். ராஜரீக பிரமாணம் அப்படின்னு ஒரு பிரமாணம் இருக்கு, ராயல் லா. என்ன? யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிச்ச உடனே தெரியும். இதுதான் எனக்கு தெரியுமே. ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ராஜரீக பிரமாணம்னு என்னமோ பெருசா இருக்குமாக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதான் தெரியுமே எனக்கு. உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நாங்க முடிச்சிருந்திருப்போம். இது நல்ல ஈஸியான ஒரு வசனம் தான், ரொம்ப தெரிஞ்ச ஒரு பகுதி தான். சரி, உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறரிடத்துல அன்பு கூறணும் அப்படின்னா எப்படி? ரொம்ப ஈஸின்னும். எப்படி எப்படி அன்பு கூறுதல்? என்னிடத்துல நான் எப்படி அன்பு கூறுறனோ அதே மாதிரி நான் பிறரிடத்துல அன்பு கூறணும். திருப்பி திருப்பி அதைத்தான் சொல்லுவோம் இல்லையே. எப்படி அப்படின்னு விளக்கம் கேட்டா இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான கேள்வி. அதாவது கேட்கும் போது ரொம்ப எளிதான கேள்வியா இருக்குது, பதில் சொல்லும் போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி மாதிரி தெரியுது. இயேசு கிறிஸ்து அதுக்கு அவரே விளக்கம் கொடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதை என்ன சொல்லுவோம்னா கோல்டன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும். மனுஷர் நமக்கு எதை செய்ய விரும்புறாங்களோ அப்படின்னா அது அர்த்தமே மாறி போகுது. அவங்க நமக்கு என்ன செய்ய விரும்புவாங்க அது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க நமக்கு என்ன செய்ய விரும்புறோம் நம்ம, அதுதான் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது நிஜமாவே கேட்குறீங்களா? இல்ல என்ன வேணாலும் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பெரிய லிஸ்டாவே இருக்கும். அவனுக்கு என்ன வேணும் அப்படின்றத எழுது அப்படின்னா இது போதும், இது அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் ஆமான் கதை நமக்கு தெரியும் இல்லையா? மொர்தெகாயை தேவன் ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். அவன் என்ன நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறான்? மொர்தெகாய தூக்குல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு மரத்தை செஞ்சு வச்சுட்டு அவன் வந்திருக்கிறான். இப்ப ராஜா அவன்கிட்ட கேட்கிறார், ராஜா ஒருவனை கனம் பண்ண விரும்பினால் என்ன செய்யணும்? ஒருவேளை மொர்தெகாயின்னு முதல்ல சொல்லி இருந்தாருன்னா
அவன் லிஸ்ட் இவ்வளவு பெரிய லிஸ்டா வந்திருக்காது. இது போதும், அரண்மனை வாசல்ல இருக்கிறவனுக்கு இதுவே எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய லிஸ்ட பூரா குறைச்சிருப்பான். இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், தன்னை தவிர வேற யார ராஜா கனம் பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சதுனால அவன் சொல்றான், ராஜா போடுற ட்ரெஸ் தான் போடணும், ராஜா போடுற மோதிரம் தான் போடணும், அவர் ஏறுற ரதத்துலதான் ஏறணும், அவர் போற குதிரையில தான் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு அரண்மனை வாசல் இருக்கிற மொர்தெகாய்க்கு நீ சொன்னதுல ஒண்ணு கூட மாறாம போய் செய் அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமான ட்விஸ்ட் அது. இப்ப இது மாதிரிதான் இல்லையா, நம்ம மத்தவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அது ஈஸியா முடிஞ்சிடும். மத்தவங்க உனக்கு என்ன செய்ய நீ விரும்புற அப்படின்னு கேட்டா பொறுங்க அவசரப்படாதீங்க, இன்னும் இருக்கு, இதை முடிஞ்சா எத்தனை மணி நேரம் கொடுத்தாலும் நமக்கு என்ன செய்யாது, நேரம் பத்தாது. இன்னொரு பேப்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி பேப்பர் கேட்டு என்ன செய்வோம், வாங்கி எழுதுவோம். எது மத்தவங்க நமக்கு என்ன செய்யணும்னு விரும்புறது. இயேசு கிறிஸ்து நம்ம அழகா அங்க ட்விஸ்ட் வைக்கிறார். உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்துல எப்படி அன்பு கூறணும் அப்படின்றதுக்கு அவர் என்ன சொல்றாரு, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த பைபிள் முழுமையும் நீங்க நிறைவேற்ற மாதிரி. பைபிள் முழுமையும் என்ன அடங்கி இருக்குது, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும், சட்டதிட்டங்கள், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, தீர்க்க தரிசனம் எல்லாம் இதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. இதை நீ செஞ்சு முடி அப்படிங்கிற. கேட்கும் போது ரொம்ப எளிதா இருக்குது, செய்யும் போது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம். மற்றவங்க எனக்கு என்ன செய்யணும் நான் நினைப்பேன், எப்பயும் நல்லதுதான் செய்யணும். நான் கெட்டது செஞ்சாலுமே அவங்க எனக்கு என்ன செய்யணும், நீ அன்னைக்கு பண்ணல, நான் அன்னைக்கு பண்ணேன் அதுக்காக நீ இப்படி பண்றதா அப்படின்னு கேட்போம். அப்ப நம்ம தெரியாம தப்பு பண்ணிட்டாலுமே மற்றவங்க தெரியாம தப்பு பண்ணிடக்கூடாது. என்ன செய்யணும், தெரியாம நல்லதுதான் செய்யணும். இதுதான் நம்முடைய வாஞ்சை. இயேசு கிறிஸ்து அதைத்தான் அங்க சொல்லியிருக்கிறார். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. இப்ப இதை செய்யறதுக்கு நமக்கு நிறைய பணம் வேணுமோ, நிறைய பொருள் வேணுமோ சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் பணமும் தேவையில்லை, வேற எதுவும் தேவையில்லை சொல்லுவாங்க இல்லையா. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் இருந்தால் போதும். அப்ப இயேசு ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டார். இதுதாங்க உங்களையும் என்னையும் குறித்த பிதாவின் சித்தம். அன்பு அப்படின்றதுல மொத்தத்துக்கு கொண்டு வந்துட்டார். இந்த அன்பு அப்படின்றது பெரிய பொருளா, கோடியா, ₹1 அப்படின்லாம் பார்க்காது. கொடுக்கிறவங்களுடைய உள்ளத்தை தான் அது என்ன செய்யும் பார்க்கும். தேவன் நம்மிடத்துல எப்படி நம்முடைய அன்பை வெளிப்படுத்தினா, நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் ஒப்பு கொடுத்ததின் மூலம் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார், நம்முடைய விலையேற பெற்ற ஜீவனை காட்டிலும் நம்மை அதிகமாய் அவர் நேசித்தார். நம்முடைய ஜீவனையே நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். இதுதான் அன்பு. அப்ப அன்புனா என்ன அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற ஒன்றை நான் மற்றவர்களுக்காக அதை பகிர்ந்து கொள்வது. இதுதான். அப்ப பழைய ஏற்பாட்டிலையுமே முதல்ல 10 கற்பனைகளை கொடுத்த அந்த 10 கற்பனைகளையுமே மொத்தத்துல எதுல அடக்கிட்டாரு, அன்பு என்கின்ற பிரமாணத்துல முடிச்சிட்டார். முதல் 4 பிரமாணங்கள் தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்டான பிரமாணம். மனிதன் தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முதல்ல 4 அதை சொல்லிட்டார். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனத்துல அதை பார்க்கிறோம். இதுவே முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற 2வது பிரதான கற்பனை என்ன? மீதி இருக்கிற 6 கற்பனைகள் மனிதனுக்கும் உண்டானது. கொலை செய்யாத, தகப்பனின் தாயின் தனம் பண்ணு, இது எல்லாமே மனிதனுக்கு. இதை சொல்லிட்டார். உன்னிடத்துல அன்பு கூறுவதை போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக. இது 2வது பிரதான கற்பனை. இந்த 2 கற்பனைக்கு மேலான பிரமாணம் எதுவுமே இல்லை. அப்ப அன்பு நியாயப்பிரமாணம் முழுமையும் நிறைவேற்றக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. இது ஆதி முதல் கேட்டிருக்கிற ஒரு விசேஷம், ஒரு செய்தி. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியம். அப்ப இதை மட்டும் நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னா ரொம்ப எளிது. நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இல்லையா, வேதத்தை ஃபுல்லா படிக்கணும்,
என்னென்ன என்னை குறித்த காரியங்கள் என்றதை நான் பெரிய நோட்ஸ் எடுக்கணும். ஒவ்வொன்னா நான் செஞ்சுக்கிட்டே டிக் போட்டுக்கிட்டே வந்து தேவனே 70% வந்துட்டேன், 80% வந்துட்டேன், 98% வந்துட்டேன், 100 வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்றதுக்கு நமக்கு என்ன இல்ல, டைம் இல்ல. இன்றைய ரச்சனை நாள், இப்பொழுதே அனுக்கிற காலம். இப்ப உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறவன் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு என்ன கிடையாது, கேரண்டி இல்ல. ஒருவேளை தேவன் எப்பா உன்னுடைய காரியங்கள் முடிஞ்சு ஊழியம் முடிஞ்சு வா அப்படின்னு சொல்லி போயாச்சுன்னா இல்ல அப்படின்னு சொல்லி ஏதோ மறுப்பு சொல்லி ஏதோ நாட்களை கூட்ட முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அப்ப ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போதும் தேவனே கிருபையா இந்த நாளை ஆசீர்வதிச்சு கொடுத்திருக்கீங்களா, உங்களுக்கு ஸ்தோத்திரம், உமக்கு என்று வாழ்வதற்கு எனக்கு வழி நடத்துங்க. நைட்டு படுக்கும் போது தேவனே இந்த பகல் முழுதும் என்னை வழி நடத்தி வந்தீங்க, உமக்கு சித்தமானால் எங்களுடைய வாழ்நாளில மற்றும் ஒரு நாளை கூட்டி கொடுங்க. அப்படித்தான் நம்ம கேட்க முடியும். புல்லுக்கு ஒப்பான நாட்களை உடையவர்கள் நாம். நாளைக்கு ஒரு காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது யாக்கோப்பு சொல்றாரு என்னன்னு பண்ணணுமா. யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம், நாளைக்கு ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது அங்க மன்னிக்கணும் 4ஆம் அதிகாரம் 14-15. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது. அதனால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். கிளியரா சொல்லிட்டார். நாளைக்கு ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணாலே இப்படித்தான் நீங்க சொல்லி ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லை. You have to say, ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால். சில நேரத்தில் அப்படி சொன்னோம்னா ஆண்டவருக்கு சித்தமானா கூட ஏத்துக்குவாங்க. உயிரோட இருந்தா என்ன நீங்க இப்படி அவசரமா பேசுறீங்க, அப்ப இந்த வார்த்தையை சொன்னவர்கிட்ட போய் நம்ம சண்டை போட முடியுமா? ஆண்டவர் சித்தமானான்னு சொன்னீங்க, ரைட், ஓகே. உயிரோடு இருந்தால்னா உயிரோடு இருக்க மாட்டோமா? அது கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஆமா, அப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற வாழ்க்கையை தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவருடைய வார்த்தை இது. அவர் சொல்லிட்டார். அப்ப அப்படி நிரந்தரமற்ற ஒரு வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நித்தியமான ஒரு வாழ்வை நான் நிறைவேற்ற என்னை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்வதற்கு இந்த வேதம் முழுமையை என்னைக்கு நான் கத்துக்கிறது, என்னைக்கு நான் படிச்சுட்டு என்னைக்கு நான் பர்வத்துக்கு போறது ஆயத்தப்படுறது அப்படின்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மற்றவங்க எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ விரும்புகிறேனோ அதை நான் மற்றவர்களுக்கு செய்தாலே இந்த வேதம் முழுமையும் நான் நிறைவேற்றினவனாக, என்னை குறித்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக, தேவன் எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொண்டவனாக நான் காணப்படுவேன். இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது அப்படிதான் அவர் வாழ்ந்தார். 3 நாளாச்சு அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாரும் கேட்கல, சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி இவர் தான் ஃபீல் பண்றாரு. மனாந்தரமாச்சு, நடந்து போனா சோர்ந்து போயிடுவாங்க, இவங்களுக்கு என்ன கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணுமே. சீசர்கள் சொல்றாங்க, ஐயா கொஞ்சம் பார்த்து, இவ்வளவு கூட்டத்துக்கு 200 பணம் இருந்தாலும் வாங்கி தீராதே. ஆனா அவர் எப்படி அதை யோசிக்கிறாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் பசின்னா என்னன்றது அவருக்கு தெரியும். 40 நாள் அவர் உபவாசம் இருந்த போது கடும் பசி உண்டாயிற்று. அத்திமரத்துல இலைகள் நிறைந்து இருக்கிறது, கனி காலம் அல்ல அது. ஏன் அவர் கனி தேடுறாரு? அவருக்கு என்ன வந்துச்சு, பசி. சோ பசியோடு இருக்கும்போது மனிதனுடைய மனநல எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் அறிந்திருந்ததுனாலதான், தன்னை போல நேசிச்சதுனாலதான் இவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு யோசிச்சாரு, சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். அவங்க யோசிக்கிறாங்க, அவங்களும் யோசிச்சிருப்பாங்க, சும்மா இருக்க மாட்டாம என்னத்தையாவது சொல்லிட்டு வம்பெழுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. இல்ல, நம்ம தான் கொடுக்கணும். உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஐயா 5 அப்பம் 2 மீன் கொண்டா, ஆசீர்வதிச்சு எல்லாரையும் பந்தியில் உட்கார சொல்லு. அப்ப ஒவ்வொரு காரியமும், அப்ப வியாதி உள்ளவர்களுக்கு வரும்போது அவர் எப்படி தன்னை வியாதி உள்ளவராக அவர் பாவிச்சுதான் மற்றவங்களுக்கு என்ன செய்யறாரு, அவர் உதவி செய்கிறார். லாசர் மரித்த போது எல்லாரும் அழுகுறாங்க. இவருக்கு தெரியும் உயிர்த்தலை வைக்க போறோம் அப்படின்னு. ஏன் அவர்களோட ஆவியில் கலங்கி இவரும் அழுதார்?
தன்னை போல பிறனை நேசித்ததினால. அப்ப இயேசு இந்த உலகத்துல இருந்த போது எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 10:38 வசனத்துல பவுல் சொல்லுகின்றார், பேதுரு சொல்லுகின்றார். என்ன சொல்றார் வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38 வசனத்துல, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பண்ணையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்ப இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே அவருடைய மெயின் ஊழியமே என்னதான்? நன்மை செய்தல். நன்மை செய்தல் என்ன? எந்த விதத்திலாவது அவர் மூலம் மற்றவர்கள் என்ன செய்யணும்? பிரயோஜனப்பட வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கமாய் காணப்பட்டது. இன்றைக்கு அவருடைய அடிச்சோட்டை பின்பற்றி செல்லுகின்ற, அவருடைய பெயரை வைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிற நாம் எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? தேவன் அவரோடு கூட இருந்தாரு, அதனால நன்மை செஞ்சாரு. ஓகே, தேவன் அவரோடு கூட இருக்க முடியாது. இவர் என்ன செஞ்சாரு? இன்றைக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா? தேவன் என்னோடு கூட இருக்க முடியாது, நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? யோவான் 8:29 வசனத்துல இயேசுவே சொல்றார் பாருங்க. யோவான் 8:29, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாயே இருக்க விடவில்லை. தெளிவா குறிப்பிட்டார். அவர் என் கூட இருக்கிறாரு, என்னை தனியா இருக்க விடல. ஏன் தெரியுமா? நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால். அப்படி என்ன இவரு அவருக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செஞ்சாரு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? எதையும் அவர் சுயமாய் ஒன்றையும் செய்யவில்லை, தாமாய் ஒன்றையும் செய்யாமல் பிதாவானவர் என்ன சொல்றாரோ அதற்கு அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்ததுனால அவர் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறவராய் இருந்தார். பிதாவும் அவரை தனியே இருக்க விடவில்லை. அவரை மட்டும்தானா? நமக்கு அந்த பாக்கியம் இல்லையா? இருக்குது. யோவான் 14:23 என்ன சொல்றான்னு பாருங்க. ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என்ன செய்வான்? என் வசனங்களை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட என்ன செய்வோம்? தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்லங்க. அவருடைய குமாரனை மட்டும் அவர் எப்பயும் விடாம கூட இருக்கிறாரு, என்னைய மட்டும் விட்டுட்டாரு அப்படின்னா அவர் கூட இருக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாரு? எப்பொழுதும் அவருக்கு பிரியமானவைகளை செய்தார். அப்ப நானும் என்னோடு கூட இயேசுவும் பிதாவும் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? சிம்பிள். அவருடைய வசனத்தை நான் கை கொண்டால் போதும். அவருடைய வசனம் என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்துல அன்பு கூறு. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் மற்றவர்களுக்கும் செய்யுங்க என்பதுதான். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ரொம்ப சிம்பிளா இருக்கு கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும், ஆனா செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ட்ரெயின்ல உட்காந்துருக்கோம், 4 பேர் கொண்ட சீட்டு, 4 பேர் தான் உட்காரணும். 5ஆவதா ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு? கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. 4 பேர் தாங்க, இதுக்கு மேல எங்கெங்க இடிச்சிட்டு இருக்கிறது? ரைட். இப்ப இந்த நேரத்துல நம்ம நினைச்சு பார்க்கணும், இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்த காரியம் அதுதான். நான் அந்த இடத்துல நின்றுகிட்டு இருந்தேன்னா, 5ஆவது ஆளா நான் நிக்கிறேன்னா, கீழே இருக்க 4ஆவது ஆளுகளை பார்த்து என்ன சொல்லுவேன்? கொஞ்சம் தள்ளி உட்காந்தீங்கன்னா உட்காந்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா சொல்லுவோம் இல்லையா? அப்ப நம்ம இந்த 4 பேர்ல ஒரு ஆளா உட்காந்துட்டு இருக்கும் போது என்ன சொல்லுவோம்? சரி, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, அவர் உட்காரட்டும். இது எப்ப நமக்கு வரும் அப்படின்னா, நான் இந்த இடத்துல நின்னா எனக்கு என்ன செய்யணும்னு நான் யோசிப்பேன்னு நான் நினைச்சாதான் அந்த செயலை நான் செய்ய முடியுமே ஒழிய, நான் அதை நினைக்கலன்னா என்ன செய்ய முடியாது. ஐயா எனக்கு பசியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாங்க, இதே வேலையா போச்சு, போங்க போங்க அப்படின்னு சொல்றான். ஒருவேளை அந்த இடத்துல நான் பசியோடு இருக்கிறதாக நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னா, எப்ப கொஞ்சம் நெல்லு முதல்ல சொல்லிடுவோம். யாரு? தாமஸா நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தையை நினைச்சு பார்த்து ஒரு கிறிஸ்தவனா எண்ணி பார்க்கும் போது என்ன செய்வேன்? பாவம் பசியோட இருக்க போய் தானே கேட்கிறான் அவன்,
காசு கொடுன்னு கேட்கலையே, ஏதாவது சாப்பாடு தானே கேட்கறான். சரி, ஏதோ இருக்கிறத என்ன செய்வோம், நம்மகிட்ட இருக்கிறத நம்ம பகிர்ந்துக்குவோம். அந்த எண்ணம் வரும். இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், உன்னை போல பிறனை நேசி. நீ அந்த இடத்துல இருந்தேன்னா உனக்கு என்ன செய்யணும் நீ தோணி இருக்கும். அதை நீ நினைச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா செய்யாம இருக்க முடியாது. நியாயத்தீர்ப்பை கடந்துதான் நம்ம பரலோகத்துக்கு போகணும். அந்த நியாயத்தீர்ப்பு நாள்ல தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி உமது நாமத்தினால திவ்யதரிசனம் உரைச்சோம், உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினால அற்புதங்களை செய்தோம் என்று சொல்வார்கள். ஆனா அவங்க எதை மட்டும் செய்யல, பிதாவின் சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றவில்லை. அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. ஆனா அதே நேரத்துல மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல நியாயத்தீர்ப்பு நாள் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. சில நேரங்கள் இந்த 10th மற்றும் +2 பாடும் போதெல்லாம் மாடர்ன் கொஸ்டின் பேப்பர் பின்னாடி வந்து ப்ளூ பிரிண்ட் இருக்கும். இப்ப இருக்கிற எல்லாம் வருதா என்னன்னு தெரியல. அந்த மாடலா வச்சுதான் டீச்சர் வந்து என்ன செய்வாங்க, அந்த மாடல் டெஸ்ட் எல்லாம் வச்சு நடத்துவாங்க. ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்கும். என்னன்னா ஆனுவல் டெஸ்ட் எப்படி இருக்கும், எத்தனை மார்க்குக்கு எந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது அந்த பேட்டர்ன், அதுதான் அந்த பேட்டர்ன்ல தான் கேட்பாங்க. சோ அந்த பேட்டர்ன் படி நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல மார்க் எடுக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சிடலாம், பாஸ் பண்ணிடலாம். சோ அதே மாதிரி நமக்கு அங்க ஒரு பேட்டர்ன் கொடுத்திருக்கிறார். நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கும், அந்த நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி யாக்கோபு புத்தகத்துல அங்க யாக்கோபு ஆசிரியர் சொல்றார். அதாவது இதே காரியத்தை அவர் சொல்லிக்கிட்டு வரும்போது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 12-13 என்ன சொல்றான்னு பாருங்க. அதற்கு ஏற்றபடி பேசி அதற்கு ஏற்றபடி செய்யுங்கள். ரைட். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை. நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக எது மேன்மை பாராட்டுமா? இரக்கமே. அப்ப மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்றதுக்கு என்ன வேணும்? இரக்கம் வேணும். நியாயத்தீர்ப்புல அதுதான் மேன்மை பாராட்ட போகிறது. இப்ப நமக்கு சொன்னேன் இல்லையா, நியாயத்தீர்ப்பு எப்படிங்க இருக்கும், என்ன செய்வாங்க, என்ன கேட்பாங்க. சில நேரத்துல இந்த இன்டர்வியூ போகும்போது ஏற்கனவே இன்டர்வியூ போனவங்கள கேள்வி கேட்பாங்க. போனவங்க என்ன கேள்வி கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க, நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது, முன் அனுபவம் இருக்குது. இப்ப நமக்கு யாருக்கும் அந்த முன் அனுபவம் இல்லை. எது? நியாயத்தீர்ப்பை குறித்து. இதை நடத்துறவர் தான் நமக்கு சொல்லணும் நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது. அவர் சொல்லாம யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே தரம் மதிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் அட் அ டைம்ல தான் போக போறோம். யாரும் முன்னாடி போயிட்டு திருப்பி வந்து அப்படியெல்லாம் யாரும் இல்லை. சரி, எப்படி இருக்கும்? மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து வர்ற நாட்கள்ல அங்க எப்படி பிரிப்பாங்களாமா? 25ஆம் அதிகாரம் 32 நாம் வாசிப்போம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் சல்லரியாட்டுகளையும் வெள்ளாட்டுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம். எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம். எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம். எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம். எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராக காவலில் இருக்கிறவராகவும் கண்டு இடத்திலே வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ
அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, போதுமானது. இப்ப அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரிதான் வரப்போகுது. இங்க செஞ்சாங்க அப்படின்றத கொண்டு வர. அப்ப 2 பிரிவாக அங்கே பிரித்து வைத்து வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இங்க வரவேற்பு எப்படி இருக்குது? இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் வாசிச்சோமே, அக்கிரம செய்திக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று சொன்னவர், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் மற்ற ஒருவனும் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னவர் இந்த இடத்துல வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து குறிப்பிடுறார். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் எப்ப உண்டாச்சோ அப்பொழுது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை வந்து சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இதுக்குத்தானே வாழ்றோம், இதுக்குத்தானே இப்ப இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இதுக்குத்தானே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நம்ம வந்திருக்கிறோம். எதுக்கு? இந்த நிரந்தரமற்ற ஒரு வாழ்விலிருந்து நித்தியமான ஒரு வாழ்வை நோக்கி கடந்து செல்ல. அந்த நித்தியமான வாழ்விற்கு அழைப்பு தான் கொடுக்கிறார். வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு தொடர்ந்து அதோட முற்பாட்டல அவர் சொல்றார், நான் பசியாயிருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீங்க? போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. அவங்க ஒரே ஆச்சரியம், இப்ப இயேசுவை நம்ம பசியுள்ளவரா கண்டோம், இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? அவர் சொல்றார், சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்ப மற்ற மனுஷர் நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நாம் விரும்புறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்யும் போது அது யாருக்கு செய்யறோம்? அவங்களுக்கு இல்ல, யாருக்கு செய்யறோமா? சில நேரங்களை சொல்லுவோம், இப்படித்தாங்க எல்லாரும் வர்றாங்க ஏமாத்துறவங்க. செய்யறவங்களை இன்னொருத்தவங்க செய்யாதவங்க என்ன செய்வாங்க? தடை பண்ணுவாங்க. உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. எனக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்குது. என் மனைவி பிரசவத்துக்கு ஊருக்கு வந்திருக்கிறாங்க. எனக்கு அவங்க வந்து இங்க சிறுவைகுண்டம் தான், திருநெல்வேலி பக்கம் தான், நான் மதுரையில இருக்கிறேன். பிரசவத்துக்கு ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொல்ற, ஐயோ என்னுடைய பிள்ளை மெடிக்கலுக்கு படிச்சுட்டு இருக்கிறா, அவளுடைய ட்ரெஸ் கிழிஞ்சு போயிடுச்சு, வெளியே வர்றதுக்கு அழுகுறா, அவளுக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை கூட இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமா இருந்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய மனைவிட்ட அவங்கள்ட்டையும் கேட்க முடியாது இல்லையா, அப்போ ஃபோன் எல்லாம் அப்போ எல்லாம் வரல. நான் சொல்றது 89 90 ஃபோன் இருக்கும், பெரிய பணக்காரங்கள்ட்ட தான் அது இருக்கும். அப்போ உடனே என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு அவங்கள்ட்ட இருந்த ஒரு 4 நல்ல சேலை எடுத்து நான் கொடுத்துட்டேன். அப்போ எங்க அம்மா சொல்றான், டேய் அவள்கிட்ட கேட்டியா? இல்லம்மா சொல்லிக்கலாம், அதெல்லாம் ஒன்று சொல்ல மாட்டா. அதே மாதிரி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அவங்களும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், சரி பரவாயில்லப்பா, பரவாயில்ல, ஏதோ நிறைய இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க ஒன்றும் பூகமும் வரல, அவங்களும் ஓகேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் திண்டுக்கலுக்கு போயிட்டோம். திண்டுக்கல் பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சிச்சு, கை குழந்தையோட அங்க போயாச்சு. அங்க போகும்போது என் மனைவி வந்திருக்கிறாங்க. நாங்க ஒரு பைபிள் ஸ்டடிக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறோம். அங்க இதே நபர் வந்துட்டு இதே மேட்ரு வேற என்னைக்காவது சொல்லியிருந்திருக்கலாம், நானும் என் மனைவி போன அன்னைக்குமா அப்படி வந்திருக்கணும். வந்துட்டு அவர் சொல்லிட்டு இருக்கிறார். சொன்ன உடனே நானும் ஆர்வ கோளாறுல இவருக்கு தான் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். ஓ அவரா? ஐயா உங்க பொண்ணு நல்லா இருக்காங்களா, வைக்கிறாங்களா, நீங்களும் நல்லா விசாரிக்கிறேன், நல்லா இருக்காங்கம்மா வைக்கணும். அப்போ உடனே அந்த வீட்டில் இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. தெரியுமே அப்படின்னா. என்ன விஷயம் அப்படின்னா, எங்ககிட்ட என்ன சொன்னாங்களோ அதே மேட்டரை அங்க அப்படி சொல்லி அவர் அங்க இப்படிலாம் வந்திருக்கா, பாவம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் தான் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன், உங்க வீட்டுல உங்க ஒய்ஃப் சேலை நீங்க கொடுத்துட்டீங்க, எங்க வீட்டுல பசங்களா இருக்கிறாங்க, என்ன செய்யணும்னு தெரியல, நான் தான் கையில காசு கொடுத்து விடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தேன், அமைதியா இருந்திருக்கணும். நமக்கு தான் அப்படி இருக்க முடியாது. இவர் தாங்க மதுரையில வந்தாரு, என்கிட்ட அப்படி சொன்னாரு, என் முன்னாடி சேலைய நான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் முன்னாடியே சொல்லிட்டேன். அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், பரவாயில்ல என் புருஷன் நன்மையான ஒரு காரியத்தை செஞ்சிட்டாருன்னு சொல்லி ரொம்ப ஹையில வச்சுட்டு இருந்தவங்க
அங்கெல்லாம் ஒண்ணும் சொல்லல. வீட்டுக்கு வந்த உடனே இப்படித்தானா நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி ஏமாத்துக்காரங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க அதே காரியத்தை இனிமே அப்படின்ன. ஏம்மா இனிமே யாருக்கும் இல்லம்மா, யார் வந்து கேட்டாலும் இல்ல. எப்படி ஆகி போச்சு பாத்தீங்களா? இப்ப நமக்கு என்ன வரும்? உண்மையாகவே தேவையுள்ள மக்கள் வந்து கேட்டாலும் நமக்கு செய்யணும். ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நீ தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்துல மனுஷனுக்கு நம்ம செய்யல, நாம செய்யறது யாருக்கு என்று செய்யறோம்? ஏமாத்துறவன் அதுக்குரிய பலனை அவன் அடைஞ்சிட்டு போறான். ஆனா நாம செய்ததுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும். இப்படித்தாங்க எல்லா ஏமாத்துக்காரங்க யாருக்கு உதவி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யாம விட்டுட்டேன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கு நாள்ல அவர் என்னை பார்த்து சொல்லுவாரு, நான் இன்னைக்கு பசியோட வந்தேன், நான் உன்கிட்ட கேட்டேன் எனக்கு தரவே இல்லைன்னா அவர்கிட்ட சொல்ல முடியுமா? இப்படித்தாங்க 4 ஏமாத்துக்காரன் வந்தா, நீங்க எந்த ஏமாத்துக்காரனோட வந்தீங்கன்னு எனக்கு தெரியலையே, முன்னாடி வந்தீங்களா பின்னாடி வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்ய முடியாது, நம்ம கேட்க முடியாதே. சோ நம்ம செய்யறதுக்கு உண்டான பலன் நமக்கு உண்டு. அவன் ஏமாத்தினான்னா அதுக்குரிய பலன் அவன் அடைஞ்சிட்டு போறான். பட் அதை வச்சுக்கிட்டு நாம செய்யணும் இருக்கின்ற காரியத்தை நாம செய்யாம என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்து விட கூடாது. அதைத்தான் அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்ப இதே இடது பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்றாரு. அவங்க சொல்றாங்க, இந்த இப்படி எல்லாம் அபாண்டமாலாம் போய் சொல்லாதீங்க, எப்ப உங்களை பசியுள்ளவராய் கண்டோம், சொன்னாலும் கொஞ்சம் பொருந்துற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இயேசு கிட்ட சண்டை போறாங்க. அவர் சொல்றார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். பிசாசுக்காகவும் தூதலுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரக அக்கினியிலே போய் பங்கடையுங்கள். நரக அக்கினி. இப்ப மழை பெஞ்சிருச்சு, பூமி குளிர்ந்துருச்சுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்பா வீட்டை விட்டே என்ன செய்ய முடியல, வீட்டுக்குள்ள இருந்தாலுமே நெருப்புக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். டிகிரியை பார்த்தா என்னமோ 35 தான், ஆனா ஃபீலிங் எப்படி இருக்கு, 40 47 அப்படி. வெளியவே போக முடியல, எரியுது. ஏன் தெரியுமா தேவன் இப்படி ஒரு சூழ்நிலையை நமக்கு கொடுத்தாரு? சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா கூட அது போயிருது. ஆனா நரகம் அக்னியும் கந்தமும் எரிகிற கடல், அக்னியும் அவியாது புழுவும் சாகாது. இது நமக்கு வந்து என்னது சொல்லுவோம் இல்லையா, இப்ப ட்ரெய்லர் தான், ட்ரெய்லருக்கே நம்ம என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? அக்னி கடலுக்குள்ள தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள். அங்க சொல்றாரு, பிசாசுக்காவும் தூதர்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட அக்னி, நரக அக்னியிலே போய் பங்கடையுங்கள் என்று அவர்களை பார்த்து குறிப்பிடுகிறார். இதுக்கு தான் நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றோமா? இதையே நமக்கு தாங்க முடியலையே. அது நித்திய நித்தியமாக இருக்கும், சந்தோஷம் நித்திய நித்தியமாக இருக்கும். தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணினது பரலோக ராஜ்யம் மட்டுமே. நரகம் மனுஷனுக்காக அவர் என்ன செய்யல, உருவாக்கல. நரகம் யாருக்காக உருவாக்கப்பட்டது? பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டதான் நரக அக்கினி. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்குமே ஆனால் நியாய தீர்ப்புல அது பார்த்துக்கலாம், யாருக்கு என்ன கிடைக்க போகுன்றது அப்ப பார்த்துக்கலாம். நமக்கு நாமே கொஞ்சம் அப்படி சுயசோதனை செஞ்சு பார்ப்போம். இப்ப அந்த காட்சியில நாம நிக்கிறோம். என்னைய பார்த்து என்னை முதல்ல வலது பக்கத்துல நிற்பாட்டுவாரா, இடது பக்கத்துல நிற்கத்தக்கதாக என்னுடைய ஜீவியம் காணப்படுகிறதா? என் பக்கத்துல இருக்கவங்களுக்கு என்னை பத்தி தெரியாது, மற்றவங்களுக்கு என்னை தெரியாது, ஆனா எனக்கு என்னை பத்தி தெரியும். நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு என்னை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் என்று அழைக்கத்தக்க இடத்துல நான் இருந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது பிசாசுக்காகவும் தூதலுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரக அக்கினியிலே போய் பங்கடைங்கள் என்று சொல்லத்தக்கதான ஒரு இடத்துல நான் இருந்து கொண்டிருக்கிறேனா? ஒருவேளை நம்ம செய்த தேவனுக்காக செய்த எல்லா காரியங்களும் பெரிய லிஸ்ட் போடலாம். அவர் சிம்பிளா சொல்லுவார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ள போலே பிரவேசிக்க முடியும். அப்ப அவருடைய சித்தம் என்ன? சிம்பிள். வேத வசனத்தின்படி பேசவும், வேத வசனத்தின்படி செய்யவும். ஒவ்வொரு வாரமும்
ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாகவே கேட்கும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நாம் தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நான் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகும்போது என்னை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நான் இன்றைக்கு கேட்டு அதன்படி நான் வாழப்போகிறேன் என்கிற உணர்வோடு நம்ம வர்றோம். கேட்டு அதன்படி வாழ்கிறோமா? சாத்தான் நம்முடைய எதிராளி இந்த உலகத்துலதான் இருக்கான். அவனுடைய ஆதிக்கத்துக்குள்ளதான் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. யாக்கோபு 1:22 சொல்ற, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஏன் உங்களை வஞ்சியாதபடிக்கு? எனக்கு எல்லா வசனம் தெரியுங்க. நான் 50 வருஷமா கிறிஸ்டியன் சபையில இருக்கிறேன். எங்க அப்பா பாட்டன் கூட்டம் காலத்துல இருந்து கிறிஸ்டியன் சபையில இருக்கிறோம். நாங்க இங்க இருக்கிற அந்த சபையெல்லாம் தெரியும். பெரிய பெரிய ஊழியக்காரங்க பேர்லாம் சொல்லுங்க, எல்லார் பேரும் எனக்கு தெரியும். நாங்க பாரம்பரிய கிறிஸ்துவின் சபை. ஓகே, இருந்தாலும் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தா தான் அந்த வசனம் எனக்குள் நிலைச்சிருக்குமே ஒழிய, நான் கேட்டு அதன்படி நடக்கலன்னா, உங்களையுமே நீ படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், தன் சுபாவ முகத்தை கண்ணாடியிலே பார்க்கிற மனுஷனுக்கு அவன் ஒப்பா இருப்பான். இன்னொரு ஆபத்தும் இருக்கிறது. சாத்தான் என்ன செஞ்சிருவானமா? லூக்கா 8:12 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க தேவனுடைய வசனத்தை கேட்டு அதற்கு நீங்க கீழ்ப்படியல அப்படின்னா ஒரு ஆபத்து இருக்கிறது. என்ன ஆபத்து அது? லூக்கா 8:12 வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து, இன்னைக்கு வசனத்தை கேட்டுட்டு நாளைக்கு நான் கீழ்ப்புரிஞ்சிருவனாக்கும் அப்படின்னு நீங்க நாளைக்கு நீங்க தள்ளி வச்சீங்கன்னா, அவன் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டான். உடனே எங்க தப்பி தவறி உள்ள போய் இந்த வசனத்துக்கு அவன் கீழ்ப்புரிஞ்சிருவானோ அப்படின்னு சாத்தான் வந்து என்ன செஞ்சிருவானா? எங்க இருந்து எடுத்துட்டு போறானா? எங்க இருந்து? வசனத்தை நல்லா பாருங்க. பிசாசானவன் வந்து அவன் வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், ரைட், எனக்கு வசனம் தெரியும், சத்தியம்லாம் தெரியும், நான் கண்டிப்பா பரலோகத்துக்கு தான் போவேன். இல்ல, ஏமாற்றப்பட்டு விடுவேன். உங்களை நீங்கள் வஞ்சியாதபடிக்கு. அன்னைக்கு உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்று சொல்லுகிறவங்களுக்கு இயேசு அப்படி சொல்லுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. அக்கிரம செய்காரரே என்னை விட்டு அகன்று போங்க என்று அந்த வார்த்தை அவர் சொல்லியிருப்பாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நம்பி ஏமாந்து போயிருப்பாங்க. இன்னைக்கு அப்படித்தான் நானும் கூட எத்தனை பேருக்கு நான் சத்தியத்தை சொல்லியிருக்கேன் தெரியுமா? எத்தனை இடத்துல என்னை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்காங்க தெரியுமா? எனக்கு தெரியாத சத்தியமா? எனக்கே வா, ரைட், திருநெல்வேலிக்கே அல்வாவா அப்படின்னு கேட்ட மாதிரி. நான் எவ்வளவு அருமையா வசனத்தை போதிச்சாலும், நான் எவ்வளவு சத்தியத்தை சத்தியமா கேட்க முடியாத பாக்கியத்தை பெற்றாலும், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யலன்னா சாத்தான் வந்து என்னுடைய இதயத்தில் இருக்கிறத என்ன செஞ்சிருவான்? எடுத்து போட்டுருவான். என்ன நானே ஏமாத்திக்குவேன். எப்படி பாக்கெட்ல 500 ரூபாய் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு கேட்டா அவன் ஒண்ணு சொல்லுவான். உதாரணமா, ஆம்லேட் இருக்கா அப்படின்னு கேட்டா, சார் ஆடை ஃப்ரைடு இருக்கு அப்படின்னுவான். பெருசு பெருசா சொல்லுவான். நம்மகிட்ட தான் 500 ரூபாய் இருக்கே இருக்கே நினைச்சிட்டு, ரைட் சாப்பிடுவோம், என்னைக்கு சாப்பிட போறோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்குதான்னு பயிர்க்குள்ள கையை விட்டு பார்க்கும்போதுதான் அவன் பார்ப்பான். இல்ல இருக்குன்னு நினைச்சான், இப்படித்தாங்க எல்லாம் சாப்பிடறவன் பூரா அப்படியே நினைச்சேன், கேட்கறதெல்லாம் கொண்டு வாங்குறானே அப்படின்னு. எங்கனாலும் அப்படி ஆள் இல்லைங்க. யாருக்குங்க தெரியும்? உண்மையாவே அவன் அப்படி ஆள் இல்லதான். இருக்குன்னு நினைச்சுட்டு சாப்பிட்டுட்டோம். இப்ப இல்ல. யார் ஏமாந்து போனா? வேற யாருமா? நான். அப்ப அது மாதிரிதான் எனக்கு வசனம் தெரியும், எனக்கு சத்தியம் தெரியும். நான் சிறு பிள்ளையில இருந்து கிறிஸ்டியன் சபையில இருக்கிறேன்.
எத்தனை சர்டிபிகேட் வீட்டுல வாங்கி மாட்டிருக்கேன் பாருங்க. எங்க எல்லாம் வேலை பைப் நடக்குதோ, எங்க எல்லாம் கரஸ்பான்ஸ் கோர்ஸ் நடக்குதோ, எல்லா இடத்துலயும் நான் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு தெரியாத ஒன்றுமே இல்ல. ரைட், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியலைன்னா அது எனக்கு பிரயோஜனம் இல்லை. சர்டிபிகேட் மாதிரி இருக்கும். சாத்தான் என் இருதயத்திலிருந்து எல்லாத்தையும் எடுத்து போடுவானே, அந்த வசனம் எனக்கு பிரயோஜனம் இல்லையே. அப்ப என்னைக்கு தேவனுடைய வசனத்தை கேட்கறனோ அன்னைக்கே அதை கீழ்ப்படிந்தால் மட்டுமே அது எனக்குள்ளாக என்ன செய்யுமா? யாக்கோபு 1:25 சொல்றார், சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதை நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கு ஏற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையிலே வாக்கியவானாயிருப்பான். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். தேவனுடைய வருகை மிக விரைவில் இருக்குது. இப்போ வருவார், அப்போ வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம காலங்களை குறிக்க முடியாது. எப்ப வேணாலும் வருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அவர் வரும் வேலையை நீங்கள் அறியாதபடினாலே நீங்க என்ன செஞ்சிருங்க? விழித்திருங்க, ஆயத்தமா இருங்க அப்படிங்கிறார். பிலிப்பியர் 2:20 பார்க்கும்போது நம்முடைய குடியிருப்பு இங்க இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வந்துட்டாரு அப்படின்னா கிளம்பி போறதுதான் ரெடியா இருக்குமே மொழிய, நான் அதை பண்ணிட்டு வந்துடுறேன், இதை பண்ணிட்டு வந்துடுறேன் சொல்றதுக்குலாம் என்ன இல்ல. நோ டைம். நாம் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிறதுக்கு 4 நட்சத்திரம் குறிச்சிட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு இல்ல, நாளைக்கு தான். ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதற்கு சத்தியத்தெல்லாம் அறிஞ்சிருவாங்க. இப்ப ஞானஸ்தானம் பெற ரெடியா அப்படின்னு கேட்டா பொறுங்க நான் சொல்றேன். ஆனா நீங்க வேதத்தை நீங்க படிச்சு பாருங்க. காந்தேய மந்திரி போயிட்டு இருக்கிற வழியில தண்ணீர் இருக்கு, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள என்ன தடை? சிறைச்சாலை அதிகாரி அந்த ராத்திரியில் தானே அவனுக்கும் அவனுடைய குடும்பத்தின் மக்களுக்கு, ஏன்னா நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருக்குது. அவர்கிட்ட போய் நான் நாளைக்கு பண்ணலான் இருந்தேன், நீங்க யார் இன்னைக்கு என்னை வந்து எடுத்துக்க சொன்னது, என்னை கூட்டிட்டு வர சொன்னதுன்னா அவர்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது. சில நேரங்கள்ல இந்த ஈவி பில்லு கட்டுறதுக்கு இப்பதான் ரொம்ப ஈஸியாகி போயிடுச்சு. இப்பயும் கூட அந்த நிலைமை தான் இருக்குது. எடுத்து ஒரு வாரம் 10 நாள் டைம், அந்த டைம் மீதி இருக்கிற அந்த 14 நாள் என்னது? கிரேஸ் பீரியட். இவன் அதெல்லாம் விட்டுருவான். விட்டுட்டு அந்த கடைசி நாள்ல வந்துட்டு மல்லுக்கு நிற்பான். பாவம், அவரு காலையில இருந்து உட்காந்து பில்ல அடிச்சு அவருக்கு சாப்பாடு டைம் ஆயிருக்கும். சாப்பிட போவாரு, டக்குன்னு மூடிட்டு போவாரு. இங்க இருந்து சண்டை போடுவான், ஐயோ நாங்க எவ்வளவு நேரம் நிக்கிறோம், நீ இப்ப சாப்பிட போறோம், சாப்பாடு தான் முக்கியமா அப்படின்வான். அவருக்கு சாப்பாடு தான் முக்கியம், அதுக்குதான் வேலை பார்க்கிறாரு. அவர் வாடு ரிலாக்ஸா வருவாரு. அவர் சொல்லுவாரு, ஏங்க எவ்வளவு நாள் டைம் கொடுத்துருந்துச்சு, அன்னைக்கெல்லாம் விட்டுவிட்டு லாஸ்ட் மினிட்ல ரோடே பிளாக் ஆயிரும், டிராபிக்கா இருக்கு, என்ன நாங்க ஈபி பில் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி இருக்கிற கிரேஸ் பீரியட் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த லாஸ்ட் மினிட்ல மல்லு கட்டுறவங்க தான் நம்ம. சரி, அது கட்டுறோம் கட்டல, அது நம்ம தான் அனுபவிக்கிறோம். ஆனா நியாய தீர்ப்பு நாளுக்கு நம்ம அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது, லாஸ்ட் டைம்லாம் குறிக்க முடியாது. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அவர் வர்றாரு அப்படின்னா பூமி கடகடவென்று அகன்று போம், வானங்கள் மடமடவென்று அகன்று போம். கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. பூமி மதுள்ள கிரியில் எல்லாம் எரிந்து உருகி போயிருமா. நம்ம எல்லாரும் மேல ஆவிக்குரிய சரீரத்தோடு கூட நியாய தீர்ப்பு நாளுக்காக நம்ம போயிடுவோம். அங்க வச்சுதான் நியாய தீர்ப்பு நடக்கும், பூமியில இல்ல. பூமியில இருக்காது. இப்ப நான் என்ன செய்ய காத்திருக்கிறேன்? வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு எங்கே துவங்கும் காலமா இருக்கிறதா? தேவனுடைய வீட்டிலே நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால். யாரை பத்தி சொல்றாருங்க? உங்களையும் நிமித்தம் தான் பேசிட்டு இருக்காரு அவரு. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவன் பாவியும் எங்கே போய் நிற்பான்? சிந்திப்போம், செயல்படுவோம். என்னை குறித்த பிதாவின் சித்தம் என்ன? நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு நான் கீழ்ப்படுகிறேனா? கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நான் கேட்கிறேனா? அப்படி கேட்கும்போது தேவன் நமக்கு ஒரு கிரேஸ் கொடுக்கிறார். லீதியால் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது எல்லாரும் உட்கார்ந்து கேட்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவள் கேட்கல. உற்று கவனித்தாள், தேவன் அவள் இருதயத்தை திறந்தார். அப்ப உண்மையாகவே கேட்கணும், கேட்டு அதன்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம இங்க வந்து உட்கார்ந்து கேட்டோம் அப்படின்னா தேவன் நமக்கு கூடுதல் போனஸா
அந்த வார்த்தை என்னன்றத மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய மனக்கண்களை திறந்து வழிநடத்துறார். ஆமா, இவர் என்னத்தை சொல்லிட போறாரு, இதுதான் எனக்கு தெரியுமே, அதுதான் எனக்கு தெரியுமே, என்னமோ பெருசா மதுரையில இருந்து வந்துட்டாரு, ஏதோ புதுசா சொல்ல போறாராக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுதானாக்கும், இதுதான் எனக்கு தெரியுமே, இதுக்கு அங்க இருந்து கூட்டிட்டு வரணுமாக்கும் அப்படின்லாம் நினைக்கலாம். ஆனா இதுலதான் நம்ம என்ன செய்வோம், நம்ம கோட்டை விடுவோம். ஏன்னா எது நமக்கு மிகவும் எளிது என்று பார்க்கிறோமோ அதைத்தான் நம்ம ரொம்ப லேசா நம்ம நினைப்போம். அதுதான் நம்மளை காலை வாரி விட்டுறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்குமே ஆனால், இன்றைக்கு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் ஆனால் என்னுடைய நிலைமை என்ன? இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் நான் கிரியை செய்ய முடியும். இந்த உலகத்தை விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் எனக்காக எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாலும் சரி, எத்தனை பேர் அன்னதானம் பண்ணாலும் சரி, அது ஒன்றும் என்னை அடையாது. நான் செய்கிற கிரியைகள் மட்டும்தான் என் கூட வரும். எனக்காக யார் என்ன பண்ணாலும் அது என்ன செய்ய போறது இல்லை, வரப்போறது இல்லை. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கும் போதே நான் நினைப்பேன், அதை செய்ய முடியாத காலங்களும் வரும். ஒருத்தர் அப்படித்தான் நல்லா இருந்துகிட்டு இருக்கும் போது சொன்ன பேச்செல்லாம் கேட்கல, கோமா ஸ்டேஜில் இருக்கிறாரு, சொல்றதெல்லாம் கேட்கிறாரு. ஆனா அவரால் வாயை திறந்து பேச முடியல, எதுவும் செயல் செய்ய முடியல. கண்ணுல மட்டும் என்ன வருது, நாங்களாம் நினைச்சுக்கிட்டோம் செஞ்ச தப்பெல்லாம் உணர்றாரு போல தருது, அழுகிறாரு அப்படின்னு நாங்களாம் கற்பனை பண்ணிக்கிட்டோம். தேவனுக்கு தான் தெரியும், தேவன் அவருடைய காரியங்களுக்கு என்ன முடிவு வச்சிருக்கிறாருன்னு தெரியாது. ஆனா அந்த உலகத்துல அவரால் எதுவும் நினைக்கும் போது செய்யறதுக்கு இருக்கும் போது அவர் என்ன செய்யல, எதையுமே பொருட்படுத்தல. சோ இந்த உலகத்துல நம்ம உயிரோடு இருந்தாலும் அப்படி ஒரு நிலைமையும் நமக்கு வருவதற்கு என்ன உண்டு, வாய்ப்புகள் உண்டு. இன்றைய ரச்சனை நாள், இப்பொழுதே அனுக்கிற காலம். சோ தேவனுடைய வார்த்தையை எங்க எப்ப எப்படி கேட்டாலும் உடனே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை நேசிக்கிறார். உண்மையாகவே இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை அடிமைக்கு தந்தரலி கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் இந்த சந்தர்ப்பத்தை தந்த கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். அடிமை குறித்ததான ஒரு சின்ன ஒரு விளக்கம். ஏன்னா பிரசங்கத்துல அதை சொல்றது தகுதி அல்லன்றதுனால நான் சொல்ல வந்தேன். எனக்கு 4 பேரோட நான் பிறந்தேன். எங்க அப்பா கர்த்தருடைய ஊழியக்காரராக இருந்து அவர்கள் மரித்தார்கள். இப்ப நான் ஊழியத்தில் இருக்கிறேன். என்னுடைய கடைசி தம்பியும் சென்னையில ஊழியத்தில் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு மனைவி, ஒரு மகள், ஒரு மகன். மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஒரு பேத்தி இருக்கிறா. இந்த ஜூன் 13 வந்தா அவளுக்கு 1 இயர் முடியுது. ஒரு மகன் இருக்கான். உண்மையாகவே கர்த்தருடைய ஊழியத்தை என்னுடைய 15வது வயதிலிருந்து அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அன்றைய காலத்திலிருந்து இம்மட்டும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாய் தேவன் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அருமையான சகோதரர் எடி ஜோயலை பற்றி நான் அதிகமாய் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்துவின் சபை என்று சொல்லிக்கொள்ளக்கூடியதான காலங்கள் மத்தியிலேயே சத்தியங்கள் நிறைய வேறுபட்டு வித்தியாசமா போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ முதல்ல நாமகரண கூட்டத்து மக்களை குறித்த பயம் போய் இப்ப கிறிஸ்துவின் சபை அப்படின்னாலே அவங்க என்ன போதிக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க என்று உற்று பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. சோ அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டங்கள்ல நீண்ட காலமாக அருமையான சகோதரருடைய வார்த்தைகள் அதையெல்லாம் பார்க்கும்போது அவரோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைத்த காலங்கள் உண்டு. நான் முயற்சிக்கல. அருமையான சகோதரர் தேவனின் இருதயத்தின் வாஞ்சையை அவருக்கு வெளிப்படுத்தி அவரோடு ஐக்கியம் கொள்ளும்படியாய் உங்கள் யாவரையும் சந்திக்கும்படியாய் தேவனுடைய நாளிலே அருமையான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் வருட நாட்களிலே நாம் தொடர்ந்து சந்திக்க தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை தருவாராக. அடிமைக்காக, அடிமை செய்கின்ற ஊழியங்களுக்காக, குடும்பத்திற்காக, என்னுடைய பேத்திக்காக ஊக்கமாய் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும் குடும்ப ஜெபம் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் யாவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடிமையும் உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஊக்கமாய் ஜெபிப்பேன் என்பதையும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே உறுதி கொள்கிறேன். அடிமைக்கு இந்த வாய்ப்பை தந்திருந்த அருமையான சார் எடி ஜோயல் அவர்களுக்கும் மற்றும் இங்கே சபையார் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. மனுஷரை கட்டியிடும் அன்பின் ஆண்டவரே பாடல். மனுஷரை கட்டியிருக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கைகளால் என்னை எடுத்துக் கொண்டவரே,
கட்டி